குக்கி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்துங்க அத்தோங்க. அது வெஜிடேரியனுக்காக நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிச்சு செய்யலாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா சைவ பிரியர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து இப்போ நம்ம வீட்டில் செய்யற அத்தோ வந்து எல்லாருமே சாப்பிடலாம். நான்வெஜ்காரங்களும் சாப்பிடலாம், வெஜ்ஜுக்காரங்களும் சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே எல்லா வயதினரும் தாராளமாக சாப்பிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தாங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. அத்தோவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மாற்றி யோசிப்போங்க. எப்போவுமே ஒரே மாதிரி அத்தோ செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அத்தோ செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான்வெஜ் முட்டை இல்லைன்னா சிக்கன் கிரேவி வச்சு செய்வாங்க. அதை நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிப்போங்க. அத்தோவுக்கு நல்ல நூடுல்ஸ் வந்து வேக வச்சு கேசரி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து தண்ணியில் இது பண்ணிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வருங்க. நம்ம வீட்டில் இருக்க நூடுல்ஸ் மாதிரி தனியாகவே கிடைக்கும். வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சாதாரண மிளகாத்தூள் வந்து வெறும் வானலியில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்காங்க. கோஸு கொஞ்சோன்னு எடுத்துருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு. கேரட்டு 2 கேரட்டு நல்லா தெரிய வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் நீக்கி வச்சுருக்கிறேன். சின்னதாக நீள நிலமாக அறுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு, கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. இது எதுக்குன்னா நம்ம கடுகு எதுவுமே வேறு எதுவும் போட வேண்டாம். அந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு இப்படி ஊற்றி விடுங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் வெங்காயம். கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. இந்த கலரில் வந்தால் போதுங்க. இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தோட வேண்டாம். எண்ணெய் லேசாக வடித்து இந்த பிளேட்டில் எடுத்துக்கலாங்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதே லேசாக வறுத்து எடுத்துடலாங்க. இந்த அத்தோவுக்கு மெயின் பூண்டு தாங்க. இந்த எண்ணெயும் இந்த பூண்டு தாங்க மெயினாக வேணும். இது நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்காங்க. பூண்டு இது வந்து நல்லா வறுத்துருச்சுங்க. இப்போ அந்த எண்ணெய் எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்காங்க. நான் கோல்டு வின்னர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்காங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். இதில் சும்மா பேருக்காக 2 பெரிய வெங்காயம் மட்டும் இப்படி கிள்ளி உதிச்சு போடுங்க. கோஸை கொஞ்சோண்டு இதில் இப்படியே போடுங்க. கேரட்டையும் இதில் போட்டுக்காங்க. அளவளவாக போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம், அதனால தான். சிக்கன் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துறேங்க. உங்களுக்கு காரம் அப்படி வேணும்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துறேங்க, ரொம்ப சேர்த்த வேண்டாம். இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும், லிமிட்டாக சேர்த்துக்காங்க. இது லேசாக நல்லா வதக்கி விடுங்க. லேசாக நல்லா வதங்கிருச்சுங்க, ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ நம்ம அத்தோவை இதை கூட சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்தி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அத்தோவில் ஏற்கனவே லேசாக உப்பு போட்டிருக்குறோம். நீங்கள் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டுக்காங்க. இப்போ நம்ம மறுபடியும் கலக்கிறப்போ ஒரு உப்பு கொஞ்சம் போடுவாங்க. உப்பெல்லாம் பார்த்து சேர்த்திக்காங்க. நூடுல்ஸ் வேக வச்சு கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டிங்கனாவே இந்த கலரில் வந்துடுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் அத்தோட சாப்பிட முடியும். வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே சாப்பிட்லாம் அத்தோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரமாக ஒன்று எடுத்துக்காங்க. நல்லா கையை நல்லா விசிறி விடுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க. நான் உப்பு பத்தாதில்லை, அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க. போட்டுட்டு கேப்சிகமு, கேரட்டு, வெங்காயத்தை நல்லா ஊற்றி விடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வந்து கடைசியில் போட்டுக்காங்க. கருவேப்பிலை மட்டும் போட்டுக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டு கையில் இப்படி நல்லா கலரி விடுங்க. அந்த உப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்காங்க. சாரி, நான் வந்து கேப்சிகம்னு சொல்லிட்டேன். இது வந்து கோஸு தாங்க. கோஸுனால நீளமாக அரிஞ்சு போட்டுக்காங்க. இப்போ நம்ம அத்தோவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து போடுங்க. சூடு இருக்காது அந்தளவுக்கு. இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க.
இப்போ நல்லா கலக்கி விட்டுக்காங்க. அந்த உப்பு, கோஸு, வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருக்காங்க. பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க கலக்கிறதுக்கு எல்லாமே. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மெட்ராஸில் இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி ரொம்ப விரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யாருனாலையும் கடையில் போய் இந்த அத்தோ சாப்பிட முடியாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நல்லா கலக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் வந்து இப்போ லேசாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சிக்கன் தூள், கரம் மசாலா சேர்த்திருக்கிறோம். அதனால் காரமெல்லாம் பார்த்து சேர்த்திக்காங்க. வெங்காயத்தை வறுத்து வச்சேன் இல்லைங்களா, அதையும் இப்போ சேர்த்திக்காங்க. சேர்த்திக்கிட்டு பூண்டு வறுத்து வச்சு இந்த எண்ணெய், இது தாங்க மெயின் அத்தோவுக்கு. இது வந்து நல்லா சேர்த்திட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்குங்க. இன்னொரு டைம் செஞ்சு சாப்பிட்ணும் ஒரு எண்ணெய் வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அளவாக ஒரு 2 ஸ்பூனுக்கு அளவாக புளி வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்குறேங்க. இதில் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் அளவாக சேர்த்திக்காங்க. புளிப்பு உங்களுக்கு பிடிக்கும் தெரிஞ்சதுன்னா வேணால் 3 ஸ்பூன் சேர்த்திக்காங்க. ரொம்ப சேர்த்த வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க. இது நல்லா போய் கலரி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் ஊற்றுறது இருக்குன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நல்லா மணமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிடலாங்க. இப்போ இருக்கிற கொத்தமல்லி தலை நிறையா போட்டுக்காங்க. அவ்வளோதாங்க, அத்தோ ரெடிங்க. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க, அத்தோ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்லேயே டிஃப்ரெண்ட்டாகவும் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இதில் வந்து நான்வெஜ் எதுவுமே நம்ம சேர்த்தலை. இருக்கிறதுல வெஜ்ஜு நம்ம வீட்டில் இருக்க பொருள் மட்டுமா தாங்க. தாராளமாக உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே அத்தோ சாப்பிட்லாங்க. அத்தோ ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் மாற்றி யோசிச்சா எதுவுமே நம்ம தாராளமாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு எல்லாமே மாற்றி யோசிச்சு செய்யலாங்க. அத்தோவும் ரெடி, சூப்பராகவும் இருக்குது. பார்க்க டேஸ்ட்டாகவும் இருக்கும்போது நல்லா மணமாக இருக்குது. அந்த பூண்டோட எண்ணெயோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்மளே அழகாக டெக்கரேஷன் பண்ணி தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிடாதவங்க கூட இந்த டெக்கரேஷன் அழகு பார்த்தா கூட நம்ம சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக இதை மாமா செஞ்சார், வேறு யாரும் செய்யலை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெய்லியும் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அத்தோ எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குதுங்க. உப்பு காரம் இதே டேஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்தெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் சொல்கிறத விட அத்தோ செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக நாம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சாலும் சரி, கொஞ்சம் காரம் முன்ன பின்ன சேர்த்திட்டாலும் சரி, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோடு சந்திப்போங்க. தேங்க்யூ.